வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1/2 கிலோ மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவி நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு பார்க்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். துணி அல்லது சல்லடை யூஸ் பண்ணி வடிகட்டுங்க. நான் சல்லடையில் தண்ணி வடிக்க போகிறேன். சல்லடை கட்டில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம வடிகட்டிடலாம். நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. இப்படி ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக நல்லா இறங்கிடும், நல்லா ட்ரை ஆயிரும். இது ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு துணியில் நல்லா காய வைக்கலாம். வீட்டுக்குள்ளேயே காய வச்சிடலாம். ஒரு வெள்ளை துணியில் அப்படியே அடியில் ஒரு தட்டு ஏதாவது விரிச்சிட்டு மேலே அப்படியே பரத்தி விட்டுருங்க. நல்லா தண்ணி ஃபுல்லாக இறங்கிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட இருக்கட்டும். அப்படியும் ஃபேன்லேயே ரொம்ப மொறுன்னு காஞ்சிடக்கூடாது. அப்படி கைட்டு நம்ம திருப்பி அள்ளி பார்த்தோன்னா கையில் ஒட்டக்கூடாது. அந்தளவுக்கு வரவும் நம்ம இதை எடுத்துக்கிடணும். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்துட்டேன். கொஞ்சம் இந்த ஒரு குளிர்ந்த மாதிரி இருக்கும் அரிசி. இப்போ இதை நல்லா மிக்சியில் அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம். அந்த குருணையை திருப்பி போட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு சளிச்சு பவுடர் ஆக்கிக்கலாம். நிறைய மாவாக இருந்தால் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் நாள் மிக்சியில் அரைக்க போகிறேன். சளிச்சாச்சு. மாவு ரெடி ஆகிடுச்சு அதிரசத்துக்கு. இப்போ நம்ம பாகு காய்ச்சலாம். இப்போ 1/2 கிலோ அரிசிக்கு 400 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். இப்போ இதில் தண்ணி பார்த்திங்கன்னா நான் 400 ml ஊற்றிருக்கேன். நீங்கள் இது மிஷினில் கொடுத்த மாவாக இருந்ததுன்னா தண்ணி இதோட குறைய ஊற்றினாலே போதும். இது மாவு கொஞ்சம் நெருப்பாக இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக இழுக்கும். அதனால் தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு 1/2 ஸ்பூன் சுக்குப்பொடி சேர்த்துருக்கேன். இது பாக வேண்டாம், லேசாக கரைஞ்சா போதும். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதிச்சு பாகாகட்டும். நம்ம இப்போ பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கிடணும். இது தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு, அதாவது தண்ணியில் விட்டால் கரையக்கூடாது, அதே நேரம் உருட்டுனா உருளவும் கூடாது. நம்ம கைட்டு எடுத்தால் வரணும், அந்தளவுக்கு இருக்கணும். பாகு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தவங்களுக்கு தண்ணியில் பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அடுப்புலேயே இருந்தால் ரொம்ப திக்னஸ் ஆயிரும். இப்போ நம்ம மாவை கொஞ்சமாக போட்டு கிண்டணும். நான் மிக்சியில் அரைச்சனால மாவு ரொம்ப நைஸாக இல்லை, அதனால் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் இப்போ திக்காக இருக்கும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். இதுக்கு 400 ml தண்ணி வச்சு எனக்கு சரியாக இருக்குது. நீங்கள் வேணால் நைஸ் மாவாக இருந்தால் 350 ml தண்ணி வச்சா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதில் கொஞ்சம் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம்.
ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம மண்டவெல்லம் சேர்க்குறதுக்கும் நாட்டு சக்கரை சேர்க்குறதுக்கும் இதான் வித்தியாசம். அது வந்து கலர் வந்து கொஞ்சம் நல்ல எல்லோ ஷேடாக இருக்கும். இது ரொம்ப டார்க்காக இருக்கும். நாட்டு சக்கரை கருப்பட்டி மாதிரி டார்க்காக இருக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகவும் இதை நம்ம அப்படியே ஒரு சம்படத்தில் மாற்றி வச்சிடலாம். சம்பளத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இது மேலே லேசாக லைட்டாக நெய் விட்டு மேலே அப்படி தடவி வைக்கலாம். நெய் ஊற்றலாம், இல்லை நல்லெண்ணெய் ஊற்றலாம். ஏன்னா அப்போ தான் காயாமல் இருக்கும். இப்போ இது நல்லா கொஞ்சம் ஆறினப்புறம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வச்சுருக்கிறேன். நான் இன்னும் இது ஞாயிற்றுக்கிழமை சுடையில் கரெக்டாக இருக்கும். இது ஞாயிற்றுக்கிழமை காலையில். ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது மாவு. இப்போ பட்டு பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் திக்னஸ் ஆகிருக்கும். இப்போ மாவு வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றியாச்சு. இப்போ இது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். அதிரசம் தட்ட வசதியாக. எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சிடலாம். உருட்டியாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ லேஸ் எண்ணெய் சூடாயிட்டான்னு பார்க்க லேசாக மாவு போட்டு பார்க்குறேன். மாவு பொரிஞ்சு வெளியில் வந்துடுச்சு. எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப கூட்டி வச்சு அதிரசம் சுடக்கூடாது. எனக்கு மேலே ஃபுல்லாக கருகிடும். இப்போ ஒரு வாழை இலையில் சின்ன சின்னதாக நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காமல் ஒரு சமதளமாக தட்டி அதில் சின்ன ஓட்டை வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ப்ளைனாகவும் இருக்கலாம். நம்ம வடை மாதிரி சின்ன ஓட்டை போட்டுக்கலாம். போட்டு பொரிச்சுக்கலாம். போட்டோன்னே திருப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. போட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதே மெல்ட்டாப்பில் கொஞ்சம் எலும்பி வரும். நல்லா எலும்பி வந்ததுக்கப்புறம் தான் திருப்பணும். இப்போ திருப்பிடலாம். வேகலை நினச்சி ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. வெளியில் ஃபுல்லாக கருகிரும். அப்புறம் இப்போ அதிரசத்தை எடுத்துடலாம். இப்போ இந்த இது மேலே இன்னொரு கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தி விடணும். அழுத்தி இந்த எண்ணெயை புழிஞ்சிட்டு தான் எடுக்கணும். எப்படி எண்ணெய் இருக்கும். டேஸ்ட்டான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.